ஓம் சாந்தி. 21/1/71 அவ்யக்த வத்தன் கா அலௌகிக நிமந்திரன். இன்றைய முரளி அலௌகிக வதனம் இருக்கு இல்லையா, அந்த அதாவது சூக்ஷ்ம உலகம், அதுல வருவதற்கான அலௌகிக ஒரு இன்விடேஷன் சொல்லலாம், அழைப்பிதழ். आज मिलने के लिए बुलाया है. இன்று சிவ தந்தையை சந்திப்பதற்காக அழைத்துள்ளார்கள். यह अव्यक्त मिलन अव्यक्त स्थिति में स्थित होकर ही मना सकते हो. இந்த அவ்யக்த சந்திப்பு என்பது அவ்யக்த ஸ்திதியில நிலைத்திருக்கும் பொழுதுதான் செய்ய முடியும். முன்னாடி சாக்கார பிரம்மா பாபா உடம்புல சிவ பாபா இருந்தாரு, அவரை நம்ம சந்திச்சோம். ஆனா 71 குல்சார் பாபு உடம்புல அவ்யக்த பாப் தாதா வந்தாரு. அப்ப சாக்கார பிரம்மா பாபா இருக்கும் பொழுது சந்திப்பதை விட இந்த சந்திப்புல நம்மளோட ஸ்திதி நம்ம அவ்யக்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சமசக்தி ஹோ, அவ்யக்த பாபாவை சந்திக்கணும்னா நாம அவ்யக்தமா ஆகணும். பாபா சொல்ல வர்றது புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. आज देख रहे हैं कौन कौन कितने शक्ति स्वरूप बने हैं. இன்று பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார், யார் யார் எவ்வளவு சக்தி स्वरूपமாக இருந்தார்கள் என்று. आप लोगों के चित्रों में नंबरवार शक्तियों का यादगार दिखाया हुआ है. நம்மளுடைய நினைவு சின்னம் சித்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதுல வரிசை கிரமமான சக்திகளுடைய நினைவு சின்னத்தை காண்பிக்கப்பட்டுள்ளது. शक्तियों की परख किन चित्रों द्वारा कर सकते हो मालूम है. ஒரு சக்திகள் அதனுடைய வேறுபாடு எந்த ஒரு சித்திரம் மூலமா நாம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாபா கேக்குறாரு. அப்போ अपनी शक्तियों को परखने का चित्र मालूम नहीं है. பாபா சொல்றாரு, இப்ப எனக்குள்ள என்ன சக்திகள் இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியாம இருக்கு. भिन्न भिन्न नंबरवार शक्तियों का यादगार बना हुआ है. अपने चित्र भूल गए हो. விதவிதமான சக்திகளுடைய நினைவு சின்னம் செய்யப்பட்டுள்ளது. நம்மளுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. उन चित्रों में कहाँ कितनी बुझाएं कहाँ कितने बुझाएं दिखाते हैं. இப்ப நவராத்திரி டைம்லலாம் தேவிகளுக்கெல்லாம் அலங்காரம் செய்யறாங்க. சில தேவிகளுக்கு இந்த சைடு 4 அந்த சைடு 4 8 கை காமிக்கிறாங்க, சிலருக்கு 10 கை காமிக்கிறாங்க, சிலருக்கு 4 கை காமிச்சிருக்கிறாங்க. कोई अष्ट शक्तियों को धारण करने वाली बनती है, कोई उससे अधिक कोई उससे कम. அஷ்ட சக்திகள் நம்மளுக்கு தெரியும். 7 days கோர்ஸ்லயே அந்த 8 பவர்ஸ் பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இந்த 8 சக்திகளையும் நான் தாரணை செஞ்சு இருக்கிறேன் அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு 8 கைகள் இருக்கும். 4 சக்திகளை தான் என்னால தாரணை செய்ய முடிஞ்சது அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல நம்மளுக்குன்னு ஒரு சிலை இருக்கும் இல்லையா, அதுக்கு 4 கைகளை காண்பித்து இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு கூட பாபா முரளியில சொன்னாரு, நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் பவரும் வேணும், கூடுதலாக கண்ட்ரோலிங் பவர் வேணும். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், இந்த ரெண்டும் அஷ்ட சக்திகளோட ஆட் பண்ணிடுங்க. அதாவது மனம், புத்தி, சுபாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்களே ரூல் பண்ணணும். அப்ப இந்த அஷ்ட சக்தி பிளஸ் இந்த 2 சக்தி, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், இந்த 10 சக்தி இருந்தா அவங்களுக்கு 10 கைகள் காண்பிக்கப்பட்டுள்ளது. அஷ்ட சக்தி இருந்தா 8 கைகள் காண்பிக்கப்பட்டுள்ளது.
4 சக்திகளை நான் தாரணை செய்யறேன். என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில 4 சக்திகளை என்னால ஈஸியா கொண்டு வர முடியுது அப்படின்னா 4 கைகள் சிவ சக்திகளுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. अपने 16 भी दिखाते हैं नंबरवार। तो आज देख रहे हैं हर एक ने कितनी शक्तियों की धारणा की है. இன்னைக்கு வந்து பாபா பாக்குறாரு எவ்வளவு சக்திகளை நாம நம்மளுக்குள்ள தாரணை செஞ்சிருக்கோம். பாபா சர்வ சக்திமான், ஏகப்பட்ட சக்தி வச்சிருக்கிறாரு. அதுல மெயின் 8 பவர்ஸ், அதுக்கப்புறம் கூட நிறைய சக்திகள் இருக்கு. நான் எவ்வளவு சக்திகளை தாரணை செஞ்சு இருக்கிறேன் அப்படின்றதனுடைய அனுசாரம் வந்து அந்த சித்திரங்கள் செய்யப்பட்டுள்ளன. சில தேவிகளுக்கு 16, சில தேவிகளுக்கு 8, 4 அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. अपने शक्ति स्वरूप का साक्षात्कार होता है. இப்ப நான் வந்து சக்தி ஸ்வரூபமான ஆத்மா, அதை வந்து காட்சியா பார்க்க முடியுதா அப்படின்னு பாபா கேக்குறாரு. अव्यक्त वतन में हरे का शक्ति रूप देखते हैं तो क्या दिखाई देता होगा. இப்ப வந்து அவ்வியக்த ரூபத்துல சக்தி ஸ்வரூபத்தை காண்பிக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த ரூபமா இருக்கும் அப்படின்னு பாபா கேக்குறாரு. वतन में भी बाप दादा की अलौकिक प्रदर्शनी है. நாம வந்து எக்ஸிபிஷன் வைப்போம். ஆத்மா, பரமாத்மா, அப்புறம் இந்த சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி இதெல்லாம் வைக்கிறோம்ல எக்ஸிபிஷன். கோவில் எல்லாம் வைப்போம், மற்ற இடத்துல கூட வைப்போம். பிரம்மா பாபா சொல்றாரு, அது பாப் தாதா சொல்றாங்க, சூக்ஷ்ம உலகத்துல கூட ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறாராம். அருங்காட்சியகம், பட விளக்க கண்காட்சி எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து பாபா சூக்ஷ்ம உலகத்துல ஒண்ணு வச்சிருக்கிறாரு. உன்கே சித்திர கித்னே ஹோங்கே, அவரு எத்தனை பிக்சர் வச்சிருப்பாரு. நம்ம ஆத்மா, பரமாத்மா, டிராமா, கல்ப விருட்சம் இதெல்லாம் நம்ம எக்ஸிபிஷன் வைப்போம். அதுல அஷ்ட சக்தி கூட வைப்போம். பாபா ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாராம் சூக்ஷ்ம உலகத்துல, அதுல எத்தனை பிக்சர் வச்சிருப்பாரு. लेकिन आपके चित्र गिनती में आ सकती है, लेकिन बाप दादा के प्रदर्शनी के चित्र गिन सकते हो. இப்ப நாம வந்து ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம்னா எவ்வளவு பிக்சர்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு கவுண்ட் பண்ணிடலாம். பாபா ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாருல சூக்ஷ்ம உலகத்துல, அது கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பாப் தாதா நிமந்திரன் தேத்தே ஹை, உங்களை கூட இன்வைட் பண்றாரு. நீங்க மட்டும்தான் எக்ஸிபிஷன் எல்லாம் வந்து ஓபன் பண்றதுக்கு கூப்பிடுறீங்களே, ஒரு பெரிய ஸ்டால் வைக்கிறீங்க, எக்ஸிபிஷன் வைக்கிறீங்க, அது இனாகுரேஷனுக்காக விஐபி எல்லாம் கூப்பிடுறீங்க. அவங்க வந்து ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி அந்த ஸ்டால் பாக்குறாங்க. பாப் தாதா சூக்ஷ்ம உலகத்துல ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சி வச்சிருக்கிறாரு, பட விளக்க கண்காட்சி. அதனை ஓபன் பண்றதுக்காக உங்களை இன்வைட் பண்றாரு. எங்க வச்சிருக்கிறாரு எக்ஸிபிஷன்? சூக்ஷ்ம உலகத்துல. निमंत्रण देने वाला तो निमंत्रण देता है, आने वालों का काम है पहुंचना. இன்விடேஷன் கொடுக்கறவங்க இன்விடேஷன் கொடுக்கறாங்க. சில வீட்டு கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறாங்க, மேரேஜ் கொடுக்கறாங்க. அவங்க இன்விடேஷன் கொடுப்பாங்க, போய் சேர்றது அவங்கவுங்க கையில இருக்கு. அது போல பாபா வந்து நான் ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கேன் சூக்ஷ்ம உலகத்துக்கு, அதுல இன்வைட் பண்றாரு, நீங்களா வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. बाप दादा आपको सभी से करोड़ गुना ज्यादा खुशी से निमंत्रण देते हैं. நீங்களா இப்போ சில சென்டர்லாம் இனாகுரேஷன் கூப்பிடுறாங்களே, சந்தோஷமா கூப்பிடுறாங்க, வாங்க இங்க இனாகுரேஷனுக்கு வாங்க. அதே மாதிரி எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க, ஜோதிர்லிங்கம் வைக்கிறாங்க, அப்ப வந்து எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. இந்த மாதிரி சேவை நடக்குது, வாங்க எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம் அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. அது மாதிரி பாபா கூட உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா குஷியா கூப்பிடுறாரு. கொஞ்சம் வாங்க, சூக்ஷ்ம உலகத்துல நான் ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கேன், நீங்க வாங்க இன்வைட் பண்றாரு, சந்தோஷமா கூப்பிடுறாரு. ஹரேக்கோ அனுபவம் ஹோ சக்தா ஹை, ஒவ்வொருத்தருக்கும் இது அனுபவம் செய்து பார்க்க முடியும். अव्यक्त स्थिति का अनुभव कुछ समय लगातार करो तो यह ऐसा अनुभव होंगे जैसे साइंस द्वारा दूर की चीजें सामने दिखाई देती हैं. ऐसा ही अव्यक्त वतन की एक्टिविटी यहाँ स्पष्ट दिखाई देगी.
இந்த எக்ஸிபிஷன் பார்க்கணுமா, பரந்தாமத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, லைவ் டெலிகாஸ்ட் பண்றாரு. இங்க உட்காந்துட்டு சூக்ஷ்ம உலகத்துல நடக்கிறத பார்க்கலாம். இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆஸ்திரேலியால ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நடக்கிற விஷயங்களை அவங்க எல்லா கான்டினென்ட்ஸ்ல இருந்து லைவ்ல பார்க்க முடியும். இங்கிலாந்துல நடக்குது கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா எல்லாம் உலகமே பாக்குது. ஆனா நடக்குது ஒரு பிளேஸ்ல, ஆனா உலகமே அதை டெலிவிஷன் மூலமா வாட்ச் பண்ணுது. அதுக்கு ஒரு சயின்ஸோட சாதனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லைவ் டெலிகாஸ்ட் நடக்குதா. बुद्धि बल द्वारा अपने सर्व शक्तियों के स्वरूप का साक्षात्कार कर सकते हैं. அது போல உங்களுடைய புத்தி யோக சக்தி, நாம புத்தியின் மூலமாக கடவுளை நினைக்கிறோம், புத்தியோட கனெக்ஷன் கடவுள்கிட்ட வைக்கிறோம். அது போல நீங்க சயின்ஸோட சக்தி ஒரு காரியம் செய்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுது அப்படின்னா, சைலன்ஸோட பவர் என்ன பண்ணாது, சைலன்ஸோட பவர் மூலமா கூப்பிடுறாருல சூக்ஷ்ம உலக எக்ஸிபிஷனை நம்ம இங்கிருந்தே பார்க்கலாம். எதன் மூலமா? சைலன்ஸ் பவர். இப்பதான் விஷயத்துக்கு வராற. இப்போ அமைதியின் சக்திக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சூக்ஷ்ம உலகத்துல பாபா வச்ச எக்ஸிபிஷனை நாம பூலோகத்துல இருந்தே பார்க்கலாமா. தொலைக்காட்சி அப்படிதானே சொல்றாங்க, டிவிக்கு தொலைக்காட்சின்னு சொல்றாங்க, டெலிவிஷன். அது மாதிரி அங்க நடக்கிற காட்சிய இங்க இருந்தே பார்க்கலாம். ஆனா அதுக்கு சயின்ஸ் பவர் தேவைப்படுது. உலகம் ஃபுல்லா எந்த மூலையில என்ன நடந்தாலும் சயின்ஸ் மூலமா டெலிகாஸ்ட் பண்றாங்க. சைலன்ஸ் மூலமா இந்த டெலிகாஸ்ட் நடக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற காட்சியை நம்ம இங்க இருந்து பார்க்க முடியும். அதுக்கு அமைதியின் சக்தி வேணும். वर्तमान समय स्मृति कम होने के कारण समर्थ भी नहीं है. அப்ப நம்ம அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்களே அதுக்கு சயின்ஸ் பலம் தேவைப்படுது. அதே மாதிரிதான் சைலன்ஸ் பவர் நிறைய இருந்தாதான் இது சூக்ஷ்ம உலகம் எங்க இருக்கு, அண்ட சராசரங்களை கடந்து மேல போகணும். அப்பதான் அந்த சூக்ஷ்ம உலகத்தை அடைய முடியும். அங்க நடக்கிற எக்ஸிபிஷனை நம்ம பூலோகத்துல இருந்து பார்க்கணும்னா அதுக்கு என்ன சக்தி வேணும்னு சொன்னாரு, என்ன சக்தி? சைலன்ஸ் பவர், அமைதியின் சக்தி. இந்த அமைதியின் சக்தி இருந்ததுன்னா இந்த பூலோகத்துல இருந்து சூக்ஷ்ம உலகத்துல நடக்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். ஆனா சில பேரால பார்க்க முடியல. பிகேஸ் தான். ஏன் பார்க்க முடியல அப்படின்னா ஸ்மிருதி ஸ்வரூபம் இல்லாத காரணத்தினால சமர்த்த ஸ்வரூபம் இல்லை. அதாவது நம்ம பாபா நினைச்சாதான் ஓரளவுக்காவது பேட்டரி சார்ஜ் ஆகும். நம்ம பேட்டரி நல்ல சார்ஜா இருந்தாதான் அந்த என்ன நடக்கிற விஷயம், சூக்ஷ்ம உலகத்துல நடக்கிற விஷயத்த பூலோகத்துல இருந்து பார்க்க முடியும். ஆனா பேட்டரி சார்ஜ்ல இருக்கணும், இல்லாட்டி பார்க்க முடியாத. அப்ப பேட்டரி சார்ஜ்ல இருக்கணும்னா பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை சரியா நினைக்கலன்னா பேட்டரியில சார்ஜ் இருக்காது. பேட்டரியில சார்ஜ் இல்லாட்டி, அதாவது ஆத்மா அப்படிங்கிற பேட்டரியில தொலைநோக்கு விஷயங்கள், அதாவது சூக்ஷ்ம உலகத்துல பாபா வச்ச எக்ஸிபிஷனை பூலோகத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. வியர்த்து சரி, இது பவர்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மான்ற பேட்டரி ஃபுல் சார்ஜா இருக்கணும். அந்த ஃபுல் சார்ஜ் சில பேர் பண்றாங்க, கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அப்ப அதுக்கு கூட என்ன காரணம், லீக்கேஜ் இல்லாம கூட பாத்துக்கணும். நம்ம கடவுளை நினைச்சு ஆத்மான்ற பேட்டரிய சார்ஜ் பண்றதே பெரிய விஷயம். இதுல லீக்கேஜ் ஆயிட்டா என்ன பண்றது? व्यर्थ संकल्प, व्यर्थ शब्द, व्यर्थ कर्म हो जाने के कारण समर्थ नहीं बन सकते हो. அப்ப பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருந்தா சைலன்ஸ் பவர் வேலை செய்யும். இங்க இருந்துட்டு அங்க நடக்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம்.
ஒரு நாள் அதாங்க நடக்க போகுது. இப்ப நம்ம ஸ்தூலமான சாதனம் இருக்குல்ல, இப்ப நீங்க லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு கனெக்ட் பண்றீங்க, மத்தவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க இதுல, மத்த நாடுகள்ல இருந்து கூட ஜூம்ல. இதெல்லாம் எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணும்? எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணும்? இன்டர்நெட்லாம் நெட் மூலமா கனெக்ட் ஆகுறோம்ல, அது எவ்வளவு நாளைக்கு? சேட்டலைட் இருக்கிற வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் இந்த கம்யூனிகேஷன் நடக்கும், டெலிகம்யூனிகேஷன். ஆனா வைஸ்லெஸ் ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, சைலன்ஸ் பவர், அமைதியின் சக்தி நம்மளுக்குள்ள நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா, அப்ப இந்த டெலிபதி மாதிரி இது சைலன்ஸ் பவர் வேலை செய்யும். அப்ப தூரத்துல இப்ப பாபா சூக்ஷ்ம உலகத்துல உட்கார்ந்துட்டு நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. நம்ம பூலோகத்துல உட்கார்ந்து அதை கேட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த நேரத்துல போன் ஒர்க் ஆகாது, நெட் ஒர்க் ஆகாது, வாட்ஸ்அப் கால் கிடைக்காது, பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப பாபா மேல இருந்து டைரக்ஷன் கொடுப்பாரு, அதை நம்ம கேட்ச் பண்ணணும். கேட்சிங் பவர் அது நம்மளுக்கு தேவை. அது இருந்தா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லா கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். இப்ப மதுபனுக்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் இருக்காது. பாபா என்ன சொல்ல வர்றாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க என்ன நடக்குது அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா சூக்ஷ்ம உலகத்துல இருந்து பாபா நம்மளுக்கு கைட் பண்ணுவாரு. எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே கட் ஆயிடும். ஆனா பாபா சூக்ஷ்ம உலகத்துல இருந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாரு. அதை ரிசீவ் பண்ணணும், கேட்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் இந்த சைலன்ஸ் பவர் தேவைப்படுது. திடீர்னு லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு சைலன்ஸ் பவர் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடைக்காது. அதுக்கு இந்த லாஸ்ட் சீனுக்கு பாபா 71ல சொல்லி இருக்கிறாரு. இன்னும் அந்த சீன் இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த மாதிரி சீன்ல பாபா டச் பண்றது நம்ம கேட்ச் பண்ணணும். அதுக்கு தேவைப்படுறது இந்த சைலன்ஸ் பவர் தான். அந்த சைலன்ஸ் பவருக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்கள், வீணான டைம், இது அப்புறம் வீணா பேசுறது, இந்த தேவையில்லாத நம்ம டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால நம்ம எவ்வளவு வேஸ்ட் தாட்ஸ் மனசுல வருதோ, எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்றோமோ அந்த அளவு நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சைலன்ஸ் பவர் குறையுது. அப்ப பேட்டரி சார்ஜ் குறையறதுனால அங்க இருந்து பாபா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஒரு முறை புஜ் அப்படி பூகம்பம் நடந்தது. குஜராத்ல புஜ்ன்ற இடத்துல பூகம்பம் நடந்தது. அப்ப நம்ம சென்டர்ல கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. நம்ம சென்டருக்கு அந்த சைடு பில்டிங்கும் விழுந்துருச்சு, இந்த சைடு பில்டிங்கும் விழுந்தது. சென்டர் மட்டும் ஒன்றும் ஆகல. அங்க ஷேக் ஆயிருக்கு. அந்த மில்க் மட்டும், அந்த பால் மட்டும் கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்திருக்கு, கிச்சன்ல இருந்து. அவ்வளவுதான் ஷேக். ஒரு சின்ன ஏர் கிராக் மாதிரி ஒரு கிராக் செவத்துல இருந்திருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி டோட்டலா பக்கத்து 2 வீடுமே விழுந்திருக்கு. சென்டருக்கு மட்டும் ஒன்னும் ஆகல. அப்ப அவங்க சென்டருக்குள்ளதான் உட்காந்து வாணி படிச்சுட்டு இருக்கிறாங்க, யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அதே மாதிரி அந்த கிளாஸ் கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லயும் ஒன்னும் ஆகல. இதுவே அப்ப முரளியில பாபா சொன்னாரு, நான் லாஸ்ட் சீன்ல டச் பண்ணுவேன், நீங்க வீட்டுல இருக்கணுமா இல்ல வெளியில வரணுமா அல்லது டெரஸ்க்கு போகணுமா அப்படிலாம் பாபா டச் பண்ணுவாரு. அந்த டச்சுமே நம்ம கேட்ச் பண்ணணும். ஏன்னா இது லாஸ்ட் சீனு பயங்கரமா இருக்கும்ல. அந்த சீன்ல பாபாவோட குழந்தைங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. ஒரு முரளியில சொல்லி இருக்கிறாரு, மகாபாரதத்துல அந்த அக்னி பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டை எரிப்பாங்க. அர்ஜுனன் தான் எரிச்சு அக்னி பகவானை திருப்திப்படுத்துவாரு. அந்த காட்டை எரிக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பூனைக்குட்டிக்கும், ஒரு பூனையும் இருக்கு, அவங்களோட பூனைக்குட்டிங்க இருக்கு. அவங்களுக்கு மட்டும், அந்த ஃபேமிலிக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது, ஆனா காடே எரியும். அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு, யாரு பாபாவோட நியமப்படி நடக்கிறாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுடைய ஃபேமிலி காப்பாற்றப்படும். டிகே ஃபேமிலி
இப்ப வந்து 4 பேர் உங்களை 4 விதமா சொல்லுவாங்க. நம்ம செய்யற தியாகம், தபஸ்யா மனுஷங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கடைசி சீன்ல கண்டிப்பா பாபா நம்மள காப்பாத்துவாரு. அது லாஸ்ட் சீன்ல பாபா நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. ஆனா அந்த டைரக்ஷன் நான் வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சைலன்ஸ் பவர் எனக்கு நிறைய தேவைப்படும். பாபா டச் பண்றதை நான் கேட்ச் பண்ணணும். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு பாபா இப்ப முரளியில சொன்னார் இல்லையா, வேறொரு நாட்டுல நடக்கிற விஷயங்களை லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குற மாதிரி, அதே மாதிரிதான் நாளைக்கு சூக்ஷ்ம உலகத்துல இருந்து பாபா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. நாம பூலோகத்துலதான் இருப்போம். இப்ப நம்மளுடைய புத்தி லைன் கிளியரா இருந்துச்சுன்னா, சைலன்ஸ் பவர் இருந்தா இங்க இருந்தே நம்ம அதை கேட்ச் பண்ண முடியும். அதுக்குதான் சொல்றாரு, ஒண்ணு யோகா பண்ணுங்க, ரெண்டாவது இந்த வேஸ்ட் தாட்ஸ் வேஸ்ட் டைம் பண்ணாம பாத்துக்கோங்க. அப்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகாம பாதுகாப்பா இருக்கும். நம்ம சேர்த்து வச்ச எனர்ஜி அப்படியே இருக்கும். வீணான எண்ணங்கள், வீணான டைம்னாலதான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் யூஸ் ஆகும். வியர்த்துக்கோ மீட்டாவோ சமர்த்து ஹோ ஜாயேங்கே. வீணான விஷயங்களை எல்லாம் நீக்கிடுங்க. அப்ப நம்ம பவர்ஃபுல்லா மாறிடலாம். புருஷார்த்துக்கு பின்ன பின்ன ஸ்வரூப் வத்தனமே ஹரேக்கே தேக்தே ரஹதே ஹை. இப்ப நம்மளுக்கு கூட இந்த அவ்வியக்த பாபா வந்து அவ்வியக்த முறையில பாப் தாதா பார்த்தாரு, குழந்தைங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ரவுண்ட் அப்படியே சக்கர் சுத்தி வந்து பார்த்தாரு. அப்புறம் சூக்ஷ்ம உலகத்துல ஒரு டிவி வச்சு இருக்கிறாரு, அதுல வந்து ஆன் பண்ணிடுவாரு, அதுல குழந்தைங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாரு இல்லையா. அது எந்த சக்தியின் மூலமா அதெல்லாம் பாக்குறாரு? இங்க பூலோகத்துல நடக்கிறது டிகேஸ் பண்ற புருஷார்த்தத்தை எந்த சக்தியினுடைய ஆதாரத்துல மேல சூக்ஷ்ம உலகத்துல உட்காந்து பாப் தாதா பாத்துட்டு இருக்கிறாங்க. எந்த சக்தி வேணும் அப்படின்னா அங்க வந்து சயின்ஸ் யூஸ் ஆகாது, சைலன்ஸ் பவர் தான். இந்த சைலன்ஸ் பவர் மூலமா நாம பண்ற புருஷார்த்தத்தை பாப் தாதா 2 பேர் மேல சூக்ஷ்ம உலகத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. பகுத் அச்சா லக்தா ஹை. பாபா சொல்றாரு, அங்க உட்காந்துட்டு சூக்ஷ்ம உலகத்துல பூலோகத்துல நடக்கிற விஷயத்த பார்த்தா நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. हरेक अपने आप को इतना नहीं देखते होंगे जितना वतन में हरेक अनेक रूप देखते हैं. முதல்ல உங்களோட ரூபம் மாறுதுல. இப்ப மனசுல கவலை வருதுன்னா ஃபேஸ்ல அந்த கவலையின் ரேகை தெரியுது. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது முகம் வந்து அப்படியே மலர்ந்து இருக்கு. நீங்க கோவப்படும் போது முகம் வேற டைரக்ஷன்ல மாறுது. அதாவது மனதினுடைய ஸ்திதியின் ஆதாரத்துல முக தோற்றம் மாறுது. இத வந்து உங்களுக்கே தெரியாத உங்க முகம் எப்படி மாறுதுன்னு. ஒவ்வொரு முறையும் நீங்கன்னா போட்டோவா எடுத்துக்கிறீங்க முகம் எப்படி மாறுதுன்னு தெரிகிறதுக்கு. ஆனா பாபா பாக்குறாராம், ஒரு பிகேஸோட ஃபேஸ் ஒரு நாளைக்கு எத்தனை சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றாங்களோ அத்தனை சுச்சுவேஷன்ல அவங்க முகத்தோற்றம் மாறுது அப்படின்னு சொல்றாரு. நாமளே நம்ம ஃபேஸ பார்த்தது இல்ல, அவரு பாக்குறாரு. आप लोग भी एक दिन खास अटेंशन देकर देखना कि सारे दिन में मेरे कितने और कैसे रूप हुए. வேணும்னா ஒரு நாள் பண்ணுங்க. கோபமா வருதா, கண்ணாடியை பாருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா, கண்ணாடி பாருங்க. அழுகையா வருதா, கண்ணாடியை பாருங்க. உங்க ஃபேஸ் எப்படி எல்லாம் மாறுதுன்னு நீங்களே பாருங்க. முதல்ல அந்த ஃபேஸோட ரியாக்ஷன் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. பாபா பார்த்து என்ன பண்ணுவாரு, நீங்க கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு என்னோட முகத்தோற்றம் எத்தனை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. फिर बहुत हंसी आएंगे भिन्न भिन्न पोस्ट देखकर. முடிஞ்சா ஒரு செல்ஃபி கூட எடுத்து வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு முறை மனசுல சந்தோஷமா இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. துக்கமா இருக்குது, மனசு பாரமா இருக்குன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. கோபமா வருது, கோபமா இருக்கிறீங்க, பயங்கர கோபம், அப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ரொம்ப கவலையா வருதுன்னா அப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னா அப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. எந்தெந்த சிச்சுவேஷன் மனசுல வருதோ அப்பெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த போட்டோவை அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த விதவிதமான போஸ்ட் இருந்தது இல்லையா, கீழே வேணா எழுதி வச்சுக்கோங்க. இது கோவப்படும் பொழுது, இது சந்தோஷமா இருக்கும் பொழுது, இது அழுகும் பொழுது, இது பயப்படும் பொழுது, அப்படி வேணா எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டென்ஷனா இருக்கும் பொழுது அந்த அந்த குணங்களும் எழுதிக்கணும். போட்டோவும் உங்க போட்டோ தான், மத்தவங்க போட்டோ இல்ல. உங்க போட்டோ, ஏன்னா நீங்க தானே மாறணும். மத்தவங்க மாறுறது அவங்கவுங்க கையில இருக்கு. நம்ம மாறுறதுக்காக தான் நம்ம பிகே இருக்கிறோம், மத்தவங்கள வாட்ச் பண்றதுக்காக இல்ல. அதனால என்ன நான் மாத்திக்கணும் அப்படின்னா, என்ன முதல்ல என்ன பார்க்கணும் நானு. நான் வந்து மத்தவங்க கோவப்படுறதா நான் பாக்குறேன். நான் கோவப்படும் போது என்னோட ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால என்னோட ஒவ்வொரு மனசுல வரக்கூடிய அந்த குணங்கள், மனசுல என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அந்தந்த நேரத்துல என்னோட முக தோற்றம் எப்படிலாம் மாறுதுன்னு ஒரு போட்டோ எடுத்துக்க சொல்றாரு. இப்ப இந்த போட்டோவை உங்க போட்டோ தான், அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. आजकल एक के ही बहुत पोस्ट निकालते हैं तो अपने भी देखना. அதனால சில பேர் வந்து ஒருத்தவங்க நிறைய போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறாங்களே, இது இயற்கையான போஸ்ட். கோவப்படும் போது ஃபேஸ் மாறுது இல்ல, அவங்க கஷ்டப்பட்டு நீங்க மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சினிமால எல்லாம் நடிக்கிறாங்கல்ல, கோவம் இருக்கிற மாதிரி காட்டி நடிக்கணும், அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இயற்கையா ஃபேஸ் மாறுது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கையா நடிக்கிறீங்க, எப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு மேல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க. வத்தனமே அன்னைக்கு தில் தோ சபிக்கு ஹோத்தி ஹை. இந்த தாதைங்களா, முக்கியமா குல்ஜார் தாதி, இந்த மோகினி தீதி, ருக்மணி தீதி எல்லாம் சூக்ஷ்ம உலகத்துல போயிட்டு போகலாம் வச்சுட்டு வருவாங்க. அப்ப எல்லாருக்கும் பிகேஸ்க்கு ஒரு ஆசை, நாம கூட சூக்ஷ்ம உலகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. लेकिन अपने आप से पूछो, जो ब्राह्मण तन के कर्तव्य करने हैं वह सभी किए हैं. அது எப்ப சூக்ஷ்ம உலகம்னா, பிரம்மா பாபா கூட எப்ப சூக்ஷ்ம உலகத்துக்கு பர்மனண்டா எப்ப போனாரு? அவர் எப்ப போனாரு? ஃபர்ஸ்ட் பிராமணனா தானே இருந்தாரு, பிரம்மாவா இருந்தாரு. அப்புறம் அவ்வியக்த பாபா எப்ப ஆனாரு? 1969 ஜனவரி 18க்கு அப்புறம் தான் அவ்வியக்த பாபா ஆனாரு. அது வரைக்கும் சாக்கார பாபா தானே இருந்தாரு. இப்ப நிறைய பேருக்கு அவ்வியக்த பாபா பார்க்கணும், அவ்வியக்த சந்திப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவங்களுக்கு எல்லாம் பாபா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க பிராமண சொரூபத்தை முடிச்சிட்டீங்களா, இப்ப பரிஷ்டா சொரூபம் தான் இப்ப பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சர்வ கர்த்தவிய சம்பன்ன கர்ணைக்கே பாதகி சம்பூர்ண பணேங்கே. அனைத்து விதமான கடமைகளையும் சம்பன்னம் பண்ணாதான் சம்பூர்ணமாக முடியும். अब का समय ऐसा चल रहा है जो एक एक कदम अटेंशन रख कर चलने का है. இப்ப நடக்கக்கூடிய டைம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு டைரக்ஷன், ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல, கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். अटेंशन ना होने के कारण पुरुषार्थ के भी टेंशन में रहते हैं. இப்ப நம்ம கவனம் இல்லாம இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய புருஷார்த்தத்திலே டென்ஷன் ஆயிடும். நாம செய்யற முயற்சியிலேயே நம்ம என்ன ஆயிடுறோம்? டென்ஷன் ஆயிடுறோம். एक तरफ वातावरण का टेंशन रहता है, दूसरी तरफ पुरुषार्थ की भी टेंशन रहता है. ஒரு பக்கம் வந்து இப்ப கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சில இடத்துல வந்து வன்முறைகள்லாம் நடக்குது பாரத நாட்டுல. அப்ப அதெல்லாம் அதெல்லாம் நியூஸ்ல காமிச்சிட்டே இருக்காங்களா, அதை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சில இடங்கள்ல நிலச்சரிவு நடக்குது, அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது, அதெல்லாம் பார்க்கும்போதும் சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. एक तरफ वातावरण का टेंशन रहता है, दूसरी तरफ पुरुषार्थ का भी टेंशन रहता है. சில நேரங்கள்ல சிலர் என்ன பண்றாங்க, ஐயோ இன்னைக்கு அமிர்த வேலை எழுந்துக்கவே இல்லையே அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆயிடுறாங்க. அமிர்த வேலை எழுந்துக்கலையேன்னு கவலைப்பட்டு முரளி கிளாஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ இன்னைக்கு யோகாவும் பண்ணல, முரளி கிளாஸும் கேட்கலன்னு கவலைப்பட்டு கடைசியில அடுத்து வேலைக்கு போறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது, கர்ம யோகியா இருக்கிறது இல்ல. அதனால பாபா சொல்றாரு, இந்த மாதிரி டென்ஷன், நான் புருஷார்த்தத்து மேல அட்டென்ஷன் வைக்கலையே அப்படின்ற டென்ஷன்ல சில பேர் வராங்க. அது மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. புருஷார்த்தம் சகஜ புருஷார்த்தம், இது
ரொம்ப டென்ஷனா புருஷார்த்தம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, லைட்டா புருஷார்த்தம் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. इसलिए सिर्फ एक शब्द ऐड करो अटेंशन. அதனால பாபா சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தை என்னன்னா அட்டென்ஷன். फिर ये बहुरूप एक ही संपूर्ण रूप बन जाएगा. அதுக்கப்புறம் பல ரூபம் வந்து ஒரு ரூபமா மாறும். இப்ப ஃபேஸ் மாறுச்சுன்னு சொன்னார்ல பாபா, கோவப்படும் போது ஒரு ஃபேஸ், பயப்படும் பொழுது ஒரு அந்த போஸ் மாறுதுன்னார்ல, கவலைப்படும் பொழுது ஒரு போஸ். சில குழந்தைங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா சிரிக்குங்க, போட்டோ எடுத்து முடிச்ச உடனே அப்படி திருப்பி பழைய மாதிரி ஆயிடுங்க. அப்படி போஸ் வந்து மாத்திக்குதுங்களா, சின்ன குழந்தைங்களே மாத்துதுங்க, பெரியவங்க ரொம்ப மாத்துறாங்க. ஆனா நம்ம எப்ப வந்து அட்டென்ஷன் வைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம போஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரினா மலர்ந்த முகத்தோட நாராயணன் மாதிரி இருக்கும். सुनाया था ना कि आजकल सर्व आत्माएं सुख और शांति का अनुभव करने चाहती है. ஏற்கனவே பாபா நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு, அனைத்து ஆத்மாக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா சுகம் மற்றும் சாந்தியை அனுபவம் செய்யணும். இதுதான் மக்கள் விருப்பம். ஜாதா சுன்ன நெய் சாத்தி ஹை, ரொம்ப கேட்க விரும்பலைங்க, நிறைய கேட்டாச்சு ஞானம்லாம். இப்போ வந்து அனுபவம் செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. अनुभव कराने के लिए स्वयं अनुभव स्वरूप बनेंगे तब सर्व आत्माओं की इच्छा पूर्ण कर सकेंगे. இப்ப நான் வந்து மத்தவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும் அப்படின்னா முதல்ல நான் அனுபவம் பண்ணணும்ல. நான் சாந்தமா இருந்தா தானே மத்தவங்களை என்னால சாந்தப்படுத்த முடியும். நான் குஷியா இருந்தாதான் மத்தவங்களுக்கு குஷியை கொடுக்க முடியும். நான் ரொம்ப துக்கத்துல இருந்தா துக்கத்தை வேணா கொடுக்கலாம், கவலையில இருந்தா கவலையை வேணா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம், டென்ஷனா இருந்தா டென்ஷனை கொடுக்கலாம், கோவப்பட்டா கோவத்தை கொடுக்கலாம். அதனால இன்னைக்கு மக்களோட விருப்பம் என்னன்னா மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமா வேணும், அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப மத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறவங்க எப்படி இருக்கணும், ஸ்வயம் சாந்த சொரூபமா இருக்கணும். அதே மாதிரி சுக சொரூபமா இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியும். दिन प्रतिदिन देखेंगे जैसे धन की भिखारी शिक्षा लेने के लिए आते हैं, ऐसे शांति के अनुभव के भिखारी आत्माएं शिक्षा लेने के लिए तड़पेंगे. இப்ப வந்து நிறைய பைசா சம்பாதிக்கணும்னா அதுக்கு நல்லா படிக்கணும்ல, அதுக்காக வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அதுக்கு போறாங்க நிறைய பேர். அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது, படிப்பினோட இம்பார்ட்டன்ஸ் முன்னாடி எல்லாம் புரியாது. ஏதோ பிசினஸ் பண்றோமா பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்க கூட படிச்சுட்டு பிசினஸ் பண்றவங்க இன்னும் டாப்ல போவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப வந்து மக்கள் வந்து என்ன விரும்புறாங்கன்னா மனசுக்கு நிம்மதி வேணும், அதற்கான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப सिर्फ एक दुख की लहर आएगी तो जैसे लहरों में लहराती हुई आत्माएं व लहरों में डूबती हुई आत्मा एक तिनके का भी सहारा ढूंढती है, ऐसे आप लोगों के सामने अनेक भिखारी आत्माएं भीख मांगने के लिए आएंगे. இப்போ ஒருத்தவங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போறாங்க. இப்ப வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கட்டை கிடைச்சா கூட போதும், மரக்கட்டை, அது பிடிச்சுப்பாங்க. அதை வந்து எங்கேயோ கொண்டு போய் விடும், ஆனா மூழ்க மாட்டாங்க. நீச்சலே தெரியலனாலும் அந்த மரக்கட்டை வந்து அது மதந்துட்டே தானே போகுது, அது பின்னாடியே போனா அது ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையில போறாங்க. சரிங்களா, ஒரு மரக்கட்டை வந்து போய் சேர்க்குதுன்னு நினைச்சிட்டு போறாங்கல்ல. நாளைக்கு இந்த மாதிரி ஆத்மாக்கள் வராங்க, பிகேஸ் வீடை தேடி வருவாங்க, சென்டருக்கு வராங்க, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்களாவது எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டீங்களா, இவ்வளவு நாள் கிளாஸ் கேட்கறாங்க, யோகா பண்றாங்க, நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பிகே வீடை தேடி வருவாங்களாம். ऐसी तड़पती हुई आत्मा भिखारी प्यासी आत्माओं के प्यास मिटाने के लिए अपने को अतीन्द्रिय सुख व सर्व शक्तियों से भरपूर किया हुआ अनुभव करते हो. நம்ம எதிரில ஆத்மாக்கள் அப்படியே நிப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், அத்தீந்திரிய சுகம் கொடுக்கணும், சர்வ சக்திகளை
அதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்டாக் இருக்கா அப்படின்னு பாபா கேக்குறாரு. அது கொடுக்கக்கூடிய டைமா இருக்கும். सर्व शक्तियों का खजाना, अतीन्द्रिय सुख का खजाना इतना इकट्ठा किया है जो अपनी स्थिति तो कायम रहे. இப்ப அத்தீந்திரிய சுகத்தோட கசானா, சர்வ சக்திகளோட கசானா நம்மளுக்கு அவ்வளவு இருக்கணும். அப்ப நம்ம ஸ்திதியின் மூலமா மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். लेकिन अन्य आत्माओं को भी संपन्न बना सको. நம்மகிட்ட அவ்வளவு பவர்ஸ் இருந்தா நம்ம கனெக்ஷன்ல வர மத்த ஆத்மாக்களுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? பவர்ஃபுல்லா மாத்த முடியும். सर्व की झोली भरने वाले दाता के बच्चे होना. உலகத்திற்கே படி வளர்க்கிற பரமேஸ்வரன் வல்லலா இருக்கிறாரு. உலகத்திற்கே அவரோட குழந்தைங்க நாம இந்த முக்தி, ஜீவன் முக்தி எல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அபி ये दृश्य बहुत जल्दी सामने आएगी. இப்ப பாபா சொன்ன காட்சியை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆயிடுச்சு, 56 வருஷம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இந்த சீன் எல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்க போறோம். டாக்டர் लोग भी कोई को इस बीमारी की दवाई नहीं दे सकेंगे. அந்த மாதிரி டைம்ல டாக்டர்ஸோட மெடிசன் வேலை செய்யாது. நாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ்ட் சீனோட கஷ்டம் எந்த மருந்தும் வேலை செய்யாது. आप लोगों के पास ये औषधि लेने के लिए आएंगे. அப்புறம் கடைசியில இதுக்கு ஒரிஜினல் மெடிசன் யார்கிட்ட இருக்கு? பிரம்மா குமாரிஸ் நம்மள தேடி வருவாங்க. உலகத்து ஃபுல்லா போவாங்க, எல்லா பக்தி மார்க்கத்துல இருக்கிற எல்லா சாமியாருங்க பின்னாடி போவாங்க. ஆனா அவங்க கிட்ட இந்த மெடிசன் இருக்காது. மன நிம்மதிக்கான மெடிசன், சந்தோஷமா மனதை வைப்பதற்கான அந்த மருந்து எல்லாம் மத்தவங்க யார்கிட்டயும் இருக்காது. அதனால நம்மள தேடி வருவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஏக் ஹி ஹட்டி ஹை, ஒரே ஒரு கடை தாங்க இருக்கு. அதனால அவங்க பிரம்மா குமாரிகளை தேடி வருவாங்க. तो इस समय उन आत्माओं को कुछ न कुछ अनुभव की प्राप्ति कराना होगी. அப்போ வர்றவங்கள வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு அந்த சாந்தியாவது சந்தோஷமாவது ஏதாவது ஒரு குணத்தை கொடுத்துதான் அனுப்பணும். அவங்க என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்பணும். इसलिए कहा कि अब इतने ब्राह्मण तन के कर्तव्य को संपन्न करने के लिए अपने को संपूर्ण बनाते रहो. இப்ப நம்ம இந்த பிராமன் அப்படின்னா முக்கவம்சாலி பிராமன், இந்த கடமையை முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணிக்கணும்? ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆக்கிக்கணும். தனக்கு மிஞ்சியதுதான் தர்மம்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆகாம மத்தவங்களை எப்படி சார்ஜ் பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு எல்லாரும் ஃபுல் சார்ஜ் பேட்டரியில இருக்கணும்னு ஆசை. ஆனா மத்தவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. முதல்ல நீ சார்ஜ் பண்ணியா, முதல்ல உன்னோட பேட்டரி சார்ஜ் பண்ண, அப்புறம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படிதான். நாம போய் மத்தவங்களுக்கு சொல்ல வேணாம். பாபா சொல்றாரு நாமளே சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்மளை பார்த்துட்டு மத்தவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? அதுதான் உண்மையான டீச்சிங். வாய் திறந்து சொல்றது டீச்சிங் இல்ல. பிரம்மா பாபா அப்படிதான் டீச் பண்ணாரு. வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு, அட்வைஸே பண்ண மாட்டாரு. ஆனா செஞ்சு காட்டுவாரு. அவர் செய்யறதை பார்த்து மத்தவங்க எல்லாம் செய்வாங்க. अब तक आप व्यक्त में बिजी हो, अव्यक्त बाप दादा अव्यक्त में भी मददगार तो है ना. இப்ப வரைக்கும் பார்த்தா எல்லா பிகேஸும் சேவையில பிஸியா இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு சேவை இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்புறம் பாபா சொல்றாரு, பாப் தாதா அவ்வியக்தத்துல கூட நம்மளுக்கு உதவி செய்யறாராம். சூக்ஷ்ம ரூபத்துல கூட நம்மளுக்கு உதவி செய்கின்றார். ஹிம்மத்தை பட்சே மதத்தை பாப்ப. ஆனா யாருக்கு உதவி செய்வாரு? தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு இறைவனின் உதவி கிடைக்கும். तो बताओ ज्यादा பிஸி कौन होगा. இப்ப சொல்லுங்க, எல்லார விட ரொம்ப பிஸி யாரு?
जैसे शुरू में वतन का अनुभव कराते थे ना, ऐसा अनुभव करते थे जो ध्यान में जाने वालों से भी ऊंच होता था. அந்த காலத்துல வந்து ஆரம்ப காலகட்டத்துல இங்க பூலோகத்திலேயே சூக்ஷ்ம உலகத்தை அனுபவம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அப்ப பாபா சொல்றாரு, சில பேர் டிரான்ஸ்ல கூட போனாங்க. எல்லாமே என்ன நடக்கிறதோ எல்லாமே நல்லபடியா நடந்தது. பாபா அப்போ அபிபி அனுபவ கராவும் அவங்க சொல்றாங்க தாதிங்களா, பாபா இப்ப கூட நீங்க எங்களுக்கு அனுபவம் செய்ய வைங்க அப்படின்னு சொல்றாரு. बुद्धि का विमान तो है ही, कोई कोई बच्चे कोई बात की जिद्दी करते हैं तो बाप को कहना मानना पड़ता है. பாபா சொல்றாரு, புத்தின்ற விமானம் மூலமா கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சில குழந்தைங்க சொல்றாங்க பாபா கிட்ட வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க. பாப்கோ कहना मानना पड़ता है. பாபா சொல்றத நம்ம கேட்கணும். இப்ப அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தானே சொல்லுவாங்க. இப்ப சிவ பாபாவும் சரி பிரம்மா பாபாவும் சரி என்ன சொன்னாலும் நம்ம நல்லது தானே சொல்றாரு. சைலன்ஸா இருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, தேவையில்லாம நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றது யாருக்காக? என்னோட நல்லது தானே பாபா சொல்றாரு. அச்சா, இதோட இந்த முரளி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிகளை வந்து பாபா சந்திக்கிறாரு. படிக்கலாமா, ஏதாவது முடிச்சுக்கலாமா? நிறைய ஒரு பேராகிராஃப் கொஞ்சம் இதுக்கு ரிலேட்டடா இருக்கு. प्रजा तो त्रेता के अंत वाली चाहिए, द्वापर युग के लिए भक्त चाहिए. நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய செல்ஃப் ப்ரோக்ரஸ்க்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடவே வந்து பக்த ஆத்மாக்களும் வேணும், பிரஜைகளும் வேணும். பிரஜைகள் வந்து சத்தியம் கிரியேட் ஆகிறதுக்கு வேணும். அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து பக்த ஆத்மாக்கள் வேண்டும். भक्त भी बनावो और प्रजा भी बनावो, अब तो ऐसा समय आएगा देते जावो ஜோலி பர்த்தே ஜாவோ. இப்ப நம்ம பக்தர்களையும் உருவாக்கணும், பிரஜைகளையும் உருவாக்கணும். நம்ம வேலை இப்ப கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப சில பேர் வந்து நினைக்கிறாங்க, நான் நல்லவங்க கிட்ட நல்லவனா இருப்பேன், நல்லவனுக்கு நல்லவன் அப்படி எல்லாம் டைலாக் எல்லாம் அடிப்பாங்க. ஆனா வந்து பாபா சொல்றாரு, இந்த தேவதை பார்த்திருப்பீங்களே, அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க இல்லையா? எப்படிப்பட்டவங்களும் கோவிலுக்கு வருவாங்க. ஆனா தேவதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்க வருங்கால தேவதை ஆகணும்னா அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கே துக்கம் கொடுத்தாலும் சரி, நாம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த கொடுக்கணும்ன்ற மனப்பான்மை நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். इतनी तड़पती हुई आत्माएं आएंगी, उन्हें बूंद भी देंगे तो खुश हो जाएंगी. ஒரு டிராப் அமைதி கிடைச்சா போதுன்னு அப்படியே தாகத்துல வருவாங்க. லாஸ்ட் சீன்ல நல்லா இருக்கும் பொழுதே ஸ்டாக் வைங்கன்னு பாபா சொல்றது எதுக்காகனா, அந்த லாஸ்ட் சீன்ல அவங்களுக்கு ஒரு டிராப் அமைதி கிடைச்சா கூட சந்தோஷப்படுவாங்க. உயிர் பிச்சை கிடைச்சா மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஐசா சமய அபு அணைவாலாக, இந்த மாதிரியான சமயம் இப்ப வரப்போகுது. जैसे वह सुनाते हैं ना मिनट मोटर, ऐसा मिशनरी चलेगी. दृष्टि वृत्ति स्मृति वाणी सभी से सर्विस चलेगी. மினிட் மோட்டர் மாதிரி ஒரு செகண்ட்ல ஒரு பொருளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பல ப்ரொடக்ஷன் நடக்கும். அது மாதிரி உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒரு செகண்ட்ல அவங்க அந்த ஆத்மா என்ன ஆயிடணும், முக்தி கிடைக்கணும். ஒரு செகண்ட்ல அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கணும். ஒரு செகண்ட்ல கொடுக்கணும். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கணும்? முக்கியமா நிம்மதி வேணும், மனசுக்கு அமைதி வேணும்னு வந்து நிப்பாங்க. ஒரு செகண்ட் தான் டைம், அவங்களுக்கு நாம கொடுக்கணும். इन्होंने तो सर्विस की स्थापना में धक्के खाए हैं. आप लोग तो बने बनाए पर आए हो. அந்த காலத்துல தாதிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
நம்ம ரோசி பெஞ்சி பீரியட்ல கூட வந்து ரோசி பெஞ்சி வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல அந்த சர்வீஸ் ஆரம்பிச்ச பீரியட்ல அது போகிறதுக்கு ₹1 பஸ் சார்ஜ். அவங்க நுங்கம்பாக்கத்துல இருந்தது சென்டர், அப்புறமா பிராட்வேல எல்லாம் இருந்தது அந்த காலத்துல. அங்க இருந்து மயிலாப்பூர் இல்லைன்னா மவுண்ட் ரோட்ல தான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வரணும். போறதுக்கு மட்டும் ₹1 பஸ்ல போயிடுவாங்க. ₹2 எடுத்துட்டு போவாங்களாம். ₹1 போறதுக்கு, ரிட்டர்ன் வர்றதுக்கு ₹1 இருக்கும் இல்லையா? அதுல 1 கிலோ கோவக்காய், அது மாதிரி ஏதாவது ஒரு காய் வாங்கி கையில பிடிச்சிட்டு அங்க இருந்து நடந்தே வந்துருவாங்களாம். அப்படிலாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. சேவையில ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சேவை வந்து உருவாக்கி இருக்காங்க. எல்லாருடைய தியாகமும் தபஸ்யானாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு சென்டரும் நல்லா செழிப்பா இருக்குது. செழிப்பா இருக்கிறதா எல்லாரும் பார்த்தாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய தியாகம் இருக்கு, நிறைய தபஸ்யா இருக்கு. பல பேரு நம்ம தாதிங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த பீரியட்ல. அப்ப பாபா சொல்றாரு, आपका घर भी आश्रम है, उनमें से भी निकलेंगे, वह स्वयं सेंटर पर जाने के लिए रुक नहीं सकेंगे. நல்ல இப்போ உங்க வீடே வந்து ஆசிரமம் ஆகணும். அப்ப எல்லாரும் தேடி எல்லாம் வருவாங்கல்ல நாளைக்கு. அப்ப உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் வர்றவங்களுக்கு. आप लोग तो बने बनाए पर आए हो, इन्होंने मेहनत कर मक्खन निकाला, आप खाने पर आ गए, लेकिन मक्खन खाने वाले कितने शक्तिशाली होने चाहिए. அவங்களாம் கஷ்டப்பட்டு தயிரை உருவாக்கி அதை கடைஞ்சி கடைசியில வெண்ணெய் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வெண்ணெய் சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறோம். இப்ப நாம வந்தது லேட்டு, நம்ம வரும்போது வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அந்த காலத்துல இவ்வளவு ஞானம் எல்லாம் கிடையாது, வெறும் யோக சக்தி இருந்தது. அவங்களோட யோகா பவர்னால அத தியாகம் தபஸ்யா இருந்தது. அதனால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நாம சாப்பிடுற டைம்ல வந்திருக்கோம். பாபா சொல்றாரு, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த வெண்ணெயை சாப்பிடுங்க, சாப்பிட்டு பவர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. सदैव ये ख्याल रखो कि जो भी आत्माएं संपर्क में आती हैं उनको जो आवश्यकता है वह मिले. உங்களுக்கு ஒரே ஒரு தாட்டு தான் இருக்கணும், உங்க முன்னாடி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும். அந்த அளவுக்கு நான் சைலன்ஸ் பவர் எனக்குள்ள ஸ்டாக் இருக்கணும். रोटी की आवश्यकता वाले को पानी दे दो तो किसको मान देना पड़ता है, उसको कहो जाकर दरी पर बैठो तो कैसे बैठेंगे. இப்ப வந்து யோசிச்சு பாருங்க, ரொட்டி ரொட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, அவங்களுக்கு தண்ணி தாகம் கிடையாது, பசிக்குது. பசிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா பசி அடங்குமா? ஏதாவது ஒரு 2 ரொட்டி கொடுங்க, பசி வந்து அடங்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம். சிலர் வந்து ஒரு விஐபி போல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க கீழே உட்காருங்க நான் உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள சேர்ல உட்கார வைக்கணும். ரொம்ப விஐபி மாதிரி இருந்தாங்கன்னா சோஃபால உட்கார வைக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நாலேஜ் உள்ள இறங்கிட்டா அப்புறம் அவங்களே தரையில உட்காந்துருவாங்க. அது முதல்ல கொடுக்க வேண்டியது என்ன பண்ணணும், கொடுத்துதானே ஆகணும். कोई को दरी पर बिठाकर कोर्स कराया जाता है, कोई को सोफा पर. अभी गवर्नर आया तो क्या कहेंगे, रिगार्ड दियाना. அதனால சில பேருக்கு வந்து சேர்ல, சிலருக்கு சோஃபா. இப்ப கவர்னரே வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சோஃபால உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், இந்த உலகிய பிரசன்ஸ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அகர் ரிவாசி रीति से चलावो तो चल न सके. நான் எல்லாரும் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவேன். கவர்னரை தரையில உட்கார வச்சா என்ன நடக்கும், அடுத்த நாள்ல இருந்து பிகேஸ் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதே மாதிரிதான் நாளைக்கு நம்ம முன்னாடி கியூ நிற்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதி வேணும், குஷி வேணும், முக்தி வேணும், என்ன வேணும்னு கேக்குறாங்களோ அது கொடுக்கணும் நம்ம.
இந்த ஸ்தூலமான ரெஸ்பெக்ட கொடுத்துடலாம். யாருக்கு என்ன வேணும், பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுக்கலாம், தாகமா இருக்குன்னா தண்ணீர் கொடுக்கலாம். ஆனா அமைதி கொடுக்கறது, அன்பு கொடுக்கறது, சக்தி கொடுக்கறது, இதுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் வேணும். அதுக்குதான் பாபா சொல்றாரு சைலன்ஸ் பவர். எவ்வளவு சைலன்ஸ் பவர் நம்மளுக்குள்ள இருக்கோ அவ்வளவு நம்மளால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். आजकल डॉक्टर्स के पास से पेशेंट्स जाते हैं तो लंबा कोर्स नहीं चाहते हैं. இப்ப டாக்டர்ஸ்ட பேஷண்ட் போறாங்க அப்படின்னா ரொம்ப நிறைய மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க வேணாம்னு சொல்றாங்க பேஷண்ட் எல்லாம். ஆயா இன்ஜெக்ஷன் லகாயா அவரு கலாஸ், டாக்டர் எனக்கு ஒரு ஊசி மட்டும் போட்டுருங்க, ரொம்பலாம் மருந்து மாச கணக்குல சில பேர் மருந்து கொடுக்குறாங்களா அதெல்லாம் வேணாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. யஹாம்பி ஐசைனா ஆயா அவரு உன்கோ உடாயா. அதே போல நாளைக்கு நம்ம எதிரில நம்ம கியூ நிப்பாங்களே பக்த ஆத்மாக்கள் அல்லது பிரஜைகள், அவங்க உங்களோட திருஷ்டி பட்ட உடனே அவங்க கிளம்பணும், முக்தியோட கேட்டு திறக்க போகுது. உங்க பார்வை பட்ட உடனே அந்த ஆத்மா முக்தி அடைஞ்சிட்டு மேல போகணும். அப்ப நான் எப்படி இருக்கணும், என்னோட ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், மத்தவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னா நான் எல்லாத்துல இருந்து முக்தி அடைஞ்சு இருக்கணும்ல. அதுக்குதான் இந்த சைலன்ஸ் பவர். இப்ப நாம இதோட முடிச்சுக்கிறோம். நிறையவே இருக்குது இன்னும் கூட. ஆனா மெயின் சைலன்ஸ் பவர் எதுக்காக அப்படின்னா, எப்படி டெலிவிஷன் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, இங்கேயோ நடக்கிற விஷயத்த இங்கேயோ நம்ம பாக்குறோம் சயின்ஸோட சக்தி மூலமா, த பவர் ஆஃப் சயின்ஸ். அதே மாதிரி இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் ஒண்ணு இருக்கு. அமைதியின் சக்தியின் மூலமா இங்க உட்காந்து சூக்ஷ்ம உலகத்துல பாபா என்ன பேசுறாருன்னு நம்மளால பார்க்க முடியுமா? சூக்ஷ்ம உலகத்துல இருக்கிற பாபா நம்மள இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம புருஷார்த்தத்தை அவர் வாட்ச் பண்றாரு. அடிக்கடி முரளியில சொல்வார்ல, நான் பூலோகத்தை சக்கர் சுத்தி வந்தேன், அப்ப இந்த குழந்தைங்க இதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்றாருல. அவருக்கு ஈஸி பாக்குறது, ஏன்னா அவர்கிட்ட சைலன்ஸ் பவர் இருக்கு. பாபா என்ன நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம யாருக்காவது மனித ஆத்மாக்களுக்கு கூட சொல்லணும்னு நினைக்கிறோம் இல்லையா, காரணம் என்னன்னா நம்மளுக்கு சைலன்ஸ் பவர் கம்மியா இருக்கு. நம்ம உடனே நம்ம பரந்தாம சூக்ஷ்ம உலகத்துல போய் பாபா கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்க, பாபா உடனே சொல்யூஷன் சொல்லுவாரு, உடனே நம்ம அப்ளை பண்ணுவோம், நம்ம பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். அதுக்கு நம்மளுக்கு சைலன்ஸ் பவர் வேணும். ஒண்ணு யோகா பண்ணி சைலன்ஸ் பவரை கொண்டுட்டு வரணும். ரெண்டாவது வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்கள், வீணான சமயம், அப்புறம் வீணான வார்த்தைகளை பேசுறது, இது வேஸ்ட் எல்லாம் குறைச்சாலே சைலன்ஸ் பவர் நிறைய இருக்கும். அந்த சைலன்ஸ் பவர் இன்னைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு மத்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது பகுத்தறிந்து அவர்களுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த சைலன்ஸ் பவர் யூஸ் ஆகும். அதனால ரொட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுத்தா, அது மாதிரி தண்ணி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொட்டி கொடுத்தா வேணாம்னு தான் சொல்லுவாங்க. யாருக்கு என்ன வேணுமோ அது நம்ம கொடுக்கணும். அதுக்கும் இந்த சைலன்ஸ் பவர் நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. தொலை தூரத்துல நடக்கிற விஷயத்த இங்க இருந்தே பார்க்கலாம். நம்ம போஸ்ட் எப்படி மாறிட்டே இருக்குது, விதவிதமா போஸ்ட் மாறுது, மூடு மாற மாற போஸ்ட் மாறிட்டே இருக்கு. ஆனா பாபா எதிர்பார்க்கிறாரு ஃபுல் டே ஒரே போஸ்ட்ல லட்சுமி நாராயண் மாதிரி மலர்ந்த முகமா ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு நம்மளுக்கு இன்னர் பவர் தேவைப்படுது. இன்னர் ஸ்ட்ரென்த் இருந்தது, ஃபுல்லா சைலன்ஸ் பவர் இருந்ததுன்னா அந்த ஃபேஸும் மாறாது, போஸும் மாறாது, மூடும் மாறாது. மூட் அவுட்டு இன்னு எல்லாம் போகாது, ஒரே மூட்ல இருக்கும். அப்ப அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பாபா எதிர்பார்க்கிறாரு. சைலன்ஸ் பவர் மூலமா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குடுக்குறோம் அந்த உணர்வோட கொடுக்கறதா, அல்லது நாங்கள் அப்படி ஆகி அந்த விடுபட்ட நிலையில அப்பா தந்தைக்கு சம ஆகிக்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயமா, அல்லது நாங்கள் கொடுக்குறோம் உணர்வோட கொடுக்குறோமா? நீங்க அப்படி இருக்கணும், ரெடிமேடா இருக்கணும். நான் முக்தி கொடுக்க போறேன்னா நான் முக்தி அடைஞ்ச நிலையில இருப்பேன். அப்ப எங்கிட்ட இருந்து வர என்னோட திருஷ்டி பார்த்த உடனே அந்த சொல் முக்தி அடைஞ்சு போயிடும். பாபா இந்த ஆத்மாக்கு முக்தி கூட நம்ம நினைக்கலாம், அது ஒரு செகண்ட். ஆனா அது எல்லாரும் நினைச்சாலும் கிடைக்காது. அதுக்கு நாம அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். நாம முக்தி அடைந்த நிலையில இருந்தா மட்டும்தான் மத்த ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்க முடியும்.
தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. சாந்தி சிஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நீங்க சூட்சும வதனத்தை பற்றி கதைச்சினீங்க சிஸ்டர். பிராமண வாழ்க்கையை நீங்க முடிச்சா சூட்சும வதனத்துல போகலாமண்டு. ஆனா ஜெயந்திவன் ஒரு நாள் கிளாஸ்ல சொல்லியிருந்தா, டிராபிக் கண்ட்ரோல்ல சும்மா செய்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே நிக்கிறல்ல, அட்லீஸ்ட் சூட்சும வதனத்துக்காக நீங்க போய் வர வேணும். சும்மா நான் ஒரு புள்ளி பாபா ஒரு புள்ளின்னு நினைச்சிட்டு ஆக குறைஞ்சபட்சம் சூட்சும வதனத்துக்கு. ஆனா தாதி ஜானகி சொல்றா, நீங்கள் இங்க இருந்து எல்லாம் செய்யறதை விட சூட்சும வதனத்துல ரெசிடென்ஸ் ஆக வேணும்ண்டு. ரெசிடென்ஸ் ஆக வேணும்ண்டா அந்த இடத்துக்கு நாங்க ஃபேமிலியர் ஆகணும், அந்த இடத்துல ரூல்ஸ்கள் தெரியணும், அதுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா தான் நாங்க அந்த இடத்துக்கு ரெசிடென்ஸ் ஆகணும்ன்ற எண்ணம் வரும், விருப்பம் வரும். அப்ப எனக்கு இந்த முறையிலையும் இந்த கதையும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. விளங்க எலபரேட் பண்ணி விளங்கப்படுத்தலாமா சிஸ்டர்? நாம வந்து சூக்ஷ்ம உலகம் போறதுக்கு பதிலா பரநாமம் போறதா பெஸ்ட். ஆக்சுவலா அட்லீஸ்ட் பாதி கிணறாவது தாண்டுங்கன்னு தாதிங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்மளுக்கு புள்ளியா நினைக்கிறது ஃபரிஷ்தா, ஏஞ்சலா நம்மள நினைக்கிறது எது ஈஸி? ஏஞ்சலா நினைக்கிறது ஈஸி, புள்ளியா நினைக்கிறது கஷ்டம். ஆனா புள்ளியா நினைக்கிறது தான் பெஸ்ட். அதே மாதிரி நம்ம பரநாமத்துல போய் பரமாத்மா நினைக்கிறதா பெஸ்ட். ஆனா அவ்வளவு தூரம் நம்மளால போக முடியல அப்படின்ற பட்சத்துல சூக்ஷ்ம உலகம் பரவாயில்ல. இங்கேயே உட்காந்து நம்ம கடவுளை நினைச்சா கொஞ்ச நேரத்துல வேஸ்ட் தாட்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நீங்க இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். பாபா கூட ஒரு முரளியில சொல்றாரு, நீங்க மலை உச்சியில இருந்து கீழே பாருங்க, பெரிய பெரிய பாறைலாம் சின்ன சின்ன கல்லா இருக்கும். இப்ப பிளைட்ல இருந்து பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சின்ன சின்ன மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுவே நீங்க சூக்ஷ்ம உலகத்துல இருந்து பாருங்க, பூமியே ஒரு பால் மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். இல்ல டே டு டே வரக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கையில கண்டிப்பா மேடும் பள்ளமும் இருக்கும். ஆனா அது நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் நம்ம ப்ராப்ளத்தை. அதுக்கு நம்ம அங்கேயே உட்காந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்ப ஒரு சின்ன கடுகு மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனோண்டு கடுகுதான். ஆனா நம்ம லென்ஸை வச்சு பாக்குறோம். கடுகு நம்மளுக்கு முதல்ல மிளகா தெரியும், அப்புறம் பந்தா தெரியும், அப்புறம் மலையா தெரியும். நம்ம அதையே பார்த்துட்டு இருப்போம். அதுக்காக தான் தாதிங்க சொல்றாங்க, நீங்க சூக்ஷ்ம உலகம் வந்துருங்க அல்லது பரந்தாமம் போயிடுங்க. அங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா பெரிய மலையே கடுகாயிடும். நம்ம கீழே இருக்கும் போது கடுகெல்லாம் மலையா தெரியும். சின்னது பெருசு பண்றது, பெருசு சின்னது ஆகுறது யார் கையில இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்திதியோட ஆதாரத்துலதான் இருக்கு. அதனால நம்ம பெரிய விஷயங்களை சின்னது பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்திதி ஒண்ணு சூக்ஷ்ம உலகத்துக்கு போகணும். பெஸ்ட் பரந்தாமம் தான். ஆனா அது நிறைய பேருக்கு கொஞ்சம் டஃபா இருக்கலாம். தாதிங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். அவங்க நம்மளுக்காக சொல்றாங்க, அட்லீஸ்ட் சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் வாங்க. அப்ப இந்த பிரச்சனைகளோட போராடிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி சால்வ் பண்றது? அதனால கொஞ்சம் அதுல இருந்து விடுபட்டு அப்புறம் பாருங்க, அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கே சொல்யூஷன் தெரியும், ஈஸியா தெரியும். டிட்டாச்சு ஆக சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் வாங்க அப்படின்னு ஜானகிதாதையெல்லாம் சொல்றாங்க. ஜானகிதாதையெல்லாம் பாப் சமான ஆத்மா அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அதுல 1000 விஷயம் இருக்கு. நம்ம இல்லாட்டி கீழே உட்காந்து போராடிட்டு இருப்போம். நம்மளுக்கு கடுகெல்லாம் மலையா தெரியும். தாதிங்கெல்லாம் மலையே கடுகாக்குனவங்க. காரணம் அவங்க மேல போயிட்டாங்க ஸ்திதி மூலமா. அங்கிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால நாம நம்ம ஸ்திதி மூலமா, நினைவு மூலமா நம்ம சூக்ஷ்ம உலகம் போறது ரொம்ப நல்ல விஷயம். பரநாமம் போறது பெஸ்ட். நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவக்கரை இருக்கிறதுனாலதானே இந்த பிரச்சனைகள்லாம் வருது. பரநாமத்துக்கு போனா எல்லா பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி சிவபாபா எடுத்துருவாரு. பாவெல்லாம் குறைய குறைய நம்மளுடைய பிரச்சனைகளும் குறைஞ்சிடும். அது பெஸ்ட் பரநாமம். அவ்வளவு தூரம் போக முடியல, அதுக்கு புள்ளி ஆகணும்ல, என்னால ஏஞ்சலிக் பாடியில இருக்க முடியும் அப்படின்னா சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் வரலாம். அந்த ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல நம்ம மேல போறது முடியும். புரியுதுங்களா? சாதாரண ஜெயந்தி பேன் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல இங்க இருக்காதீங்க, சூக்ஷ்ம உலகம் போங்க இல்ல பரந்தாமம் போங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஃபுல் டேல நாம ஆத்மா உணர்வுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாதான்
அந்த டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல நம்மளால மேல போக முடியும். அதுக்கு நம்ம இங்க இருக்கும் போதே நம்ம கர்ம யோகியா இருக்கணும், ஆத்ம உணர்வுல இருந்து வேலை செய்யணும். இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல உட்காந்து நினைக்க போறோம்ல, அப்ப நம்ம சூக்ஷ்ம உலகமும் போலாம், பரந்தாமமும் போலாம். அதுக்காக தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக குறைஞ்சது அட்லீஸ்ட் அங்கேயாவது போக ட்ரை பண்ண வேண்டும். இதுக்குள்ள இருந்து டிராபிக் செய்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு அமிர்த வேலை மெடிடேஷன் சிஸ்டர் சூட்சமவதனம் பவர்ஃபுல்லா அங்க இருந்து செய்யலாம். அங்கால பரந்தாமம் போற ஒரு 10 மினிட்ஸுமே அதையும் குறையாண்டு தான் சொல்லலாம். பரந்தாமத்துல போய் மெடிடேஷன் அமைதியா இருக்கிறதுன்றது சரியா சாத்தியம் இல்லாம தான் இருக்கு. போலாம், எல்லாமே சாத்தியம்தான். நம்ம வீடு தானே அது. அதனால நம்ம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம வந்து பரந்தாமத்துல இருந்து பாபா நினைக்கணும்னு நினைச்சா பரந்தாமத்துக்கு தாராளமா வரலாம். அதுக்கு இந்த பாடிலெஸ் ஸ்டேஜோட அனுபவம் கொஞ்சம் வேணும். அடிக்கடி ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடிய பயிற்சி இருந்தா டக்குன்னு பரந்தாமத்துக்கே போயிடலாம். அவங்க பரந்தாமத்துல இருக்கிற என்ன நினைங்கன்னு தான் பாபா சொல்றாரு. அப்பதான் அந்த விக்கர்மம் விநாசம் ஆகும். ஆனா டெம்பரரி பிரச்சனை சொல்யூஷன் அதுக்கெல்லாம் வந்து சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் வந்தா கூட போதும். ஆக மொத்தத்துல பூலோகத்துல இருக்க வேணான்றாரு. இங்க இருந்து மேல போயிடுங்க. இங்கேயே இருந்தா நம்மளுக்கு சின்னதெல்லாம் பெருசு பெருசா தெரியும். சிலர் வீட்டுல பிரச்சனை இருந்தாக்கா பீச்சு அது மாதிரி போயிடுறாங்களா, வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க டெம்பரரியா. ஏன்னா வீட்லயே இருந்தா பிரச்சனை பெருசாகுது அப்படின்றதுக்காக. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பார்க்குக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க, திருப்பி வந்து அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. நாம போறது சூக்ஷ்ம உலகம் அல்லது பரந்தாமம். இங்க போய் பாபாட்ட இருந்து எனர்ஜி வாங்குறோம். அந்த பவரை கொண்டுட்டு வந்து நம்ம பிரச்சனைகளை நாமளே ஃபேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு பவர் பாபா நம்மளுக்கு கொடுப்பாரு. இப்ப நம்ம பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து முக்தி அடையணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம முக்தி அடைஞ்சிட்டே இருந்தா லாஸ்ட் சீன்ல நம்ம முன்னாடி வர ஆத்மாக்களுக்கு நம்ம திருஷ்டி பட்ட உடனே அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கே அந்த பவர் கொடுத்துருவாரு. ஒரு செகண்ட்ல மத்தவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். இப்ப நம்ம டெம்பரரியா எல்லா விஷயத்துல இருந்து விடுபடணும். தேங்க்யூ சிஸ்டர். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்யூ.